ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி கார்ன் ரைஸ் செய்யலான்னு இருக்கேன். அதுக்கு ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் ஊற்றிட்டு பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், அதை பூண்டு முதல்ல போட்டுடலாம். போட்டு அது கொஞ்சம் நல்லா வதங்கணும். வெங்காயம் போட்டுருங்க. வெங்காயம் போட்டு நல்லா ஒரு உப்பு தேவையான உப்பு போட்டுட்டு, நம்ம சாத்தில் இருக்கும் உப்பு போட்டிருக்கோம், நல்லா பார்த்து போட்டுங்க. சீரகம் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிட்டு, லஞ்ச் பாக்ஸில் நல்லாயிருக்கும். நல்லா லைட் கொஞ்சம் ப்ரௌன் வந்ததும் சாதம் வடித்து வச்சுருக்கேன். கார்னை வேக வச்சு வச்சுருக்கேன். ஒரு பாதி கேப்சிகம் நட் பண்ணியிருக்கேன். நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கதும் நம்ம வேக வச்ச கார்னை அதில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கதும் பெப்பர் தூள் போட்டு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பெப்பர் நல்லா வதங்கணும். கொத்தமல்லி தழை போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வடித்து வச்ச பாஸ்மதி ரைஸு இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். உங்கள்கிட்ட பாஸ்மதி ரைஸ் சாதா ரைஸ் கூட நம்ம போட்டுக்கலாம். அது போட்டுட்டு நல்லா கலந்துட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே சிம்மிலே வச்சிட்டிங்கன்னா சாதம் ரெடி ஆகிடும். இது கூட நீங்கள் எதுனா கிரேவி எதனா வச்சு சாப்பிட்லாம், இல்லைனா தக்காளி சாஸ் வச்சு கூட சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு தக்காளி சாஸ் வச்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.